அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-60 ராக்கெட்டானது இன்றைய தினம் இரவு நேரத்தில் விண்ணில் ஏவப்பட இருக்கக்கூடிய சூழலில் பழவேற்காடு ஆரம்பாக்கத்தை சேர்ந்த மீனவர்கள் ஆகியோர் கடலிற்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கின்றார்கள். தற்பொழுது அது குறித்தான காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-60 ராக்கெட்டானது இன்றைய தினம் விண்ணில் ஏவப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பழவேற்காடு ஆரம்பாக்கம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் கடலிற்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன், தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து PSLV C-16 ராக்கெட் இன்று இரவு 9:58 விண்ணில் ஏவப்படுவதை ஒட்டி ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குனர் விஜய் ஆனந்தா அவர்கள் முன்னெச்சரிக்கை அறிவிப்பாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என அறிவித்திருந்தார். குறிப்பாக பழவேற்காடு முதல் எண்ணூர் கழிமுகம் ஆரம்பாக்கம் வரை உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் இன்று மீன்பிடிக்க செல்லக்கூடாது என அறிவித்திருந்த நிலையில் இன்று மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தொடர்ந்து மீனவர்கள் செல்லாமல் உள்ளனர். இந்த ராக்கெட் ஆனது இன்று இரவு 9:58 விண்ணில் ஏவப்பட்ட பின்னர் தொடர்ந்து மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு செல்ல அறிவிப்பானது மீண்டும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மூலம் அறிவிப்பு வெளியான பின்னர் தொடர்ந்து மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல உள்ளனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களாக கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத இருந்த நிலையில் இன்றும் தொடர்ந்து மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு செல்லாமல் உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.